நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கமாண்ட் வந்து பேலட். ஸோ பேலட்னா என்னன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். வந்து நம்ம என்ன பண்ணலாம், லைனை சூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடணும். இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் வரையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா எடுத்து சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வரையணும், அதுக்கான டைமென்ஷன்ஸ் பார்த்து வரையணும். ஸோ அந்த மாதிரி வரைகிறதுக்குலாம் டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் டைம் நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுனால இது கொண்டு வந்தா இந்த பேலட். ஸோ இந்த பேலட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல்ஸ், பாலிகன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஷேப்ஸ், ஸ்டார்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு CIL இதெல்லாம் இருக்கு. ஷேப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. ஸ்டார்ஸ்லயும் அதே மாதிரி தான் 3 டிப், 4 டிப், 5 டிப், 6 டிப், 7 டிப், 20 வரைக்கும் இருக்கு. ஸோ பாலிகன்ஸ் வேற சொன்னோம் இல்லையா, ஹெக்ஸாகன், ட்ரையாங்கிள், இதெல்லாம் நீங்க வந்து வரையணும்னு தெரியல, ஆல்ரெடி வரைஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் மட்டும் நமக்கு என்ன டைமென்ஷன்ஸ் தேவையோ அந்த டைமென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஹெக்ஸாகன் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதை கிளிக் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணுறேன். டபுள் டேப் பண்ணோன்னா நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஐக்கன் காட்டுது. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கன் காட்டும்போது ஸோ நான் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஓகே கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து 3.26. எனக்கு இது வந்து 5 வேணும். 5 கொடுத்தாங்க எனக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். ஸோ இதான் பேலட். பேலட்குள்ள வந்து இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஷேப்ஸ் வேணும். இப்போ நான் ஸ்டார்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 டிப் ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம வரையணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்மா நமக்கு டைம் ஆகும். இந்த டைம் சேவ் பண்றதுக்காக ஸோ என்ன வேல்யூ தெரியுமோ அந்த மாதிரி இங்கே ரேடியஸ் கொடுத்தோம்னா ரேடியஸ் மாதிரி மாறும். ஸ்டார்ஸ் மாறுது இல்லையா. ஸோ அதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கமாண்ட் வந்து ஆஃப்செட். ஸோ இந்த ஆஃப்செட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், செயின், லூப்னு சொல்லி 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ ஆஃப்செட் கமாண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸோ சிங்கிள்னால நான் அந்த லைனை செலக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து டைரக்ஷன் காட்டுது. லெஃப்ட் சைடில் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 2 mm தள்ளி இருக்குன்னா 2 mm தள்ளி இருக்கு. சரி, மறுபடியும் நான் வந்து ஆஃப்செட்ல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு வேலை ஆப்போசிட் சைடில் வேணும் அப்படின்னா நீங்க வந்து மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி மைனஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அப்வர்ட்ஸ்ல வேணும்னா நமக்கு ஒரு கொடுத்துக்கலாம், அதே ஒரு டவுன்வர்ட்ஸ்ல வேணும்னா மைனஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள். ஸோ ரெண்டு லைனையும் ஈக்குவல் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்செட் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து செயின்னா வந்து டபுள். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுவேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி இந்த பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணோன்னா டைரக்ஷன் கேட்குது எனக்கு. ஸோ ஆஃப்செட் டைரக்ஷன் ஒரு 3 mm. ஸோ வந்து எனக்கு வந்து ஆஃப்செட் ஆயிடுச்சு. இதான் வந்து செயின். நெக்ஸ்ட் வந்து லூப் தான். ஸோ ஆஃப்செட் கமாண்ட் கிளிக் பண்ணுவேன். லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணினா போதும். ஸோ இப்போ கேட்குது. இப்போ டவுன்வர்ட்ஸை காட்டுது. எனக்கு டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா அப்வர்ட்ஸை வேணும்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்து 4 mm. ஸோ ஆயிடுச்சு. அப்வர்ட்ஸ்லாம் வந்துச்சு. நான் மறுபடியும் லூப்லேயே இருக்கு. ஸோ பாயிண்டை கிளிக் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 mm. ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து ஆஃப்செட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து ஃபில்லட். ஸோ ஃபில்லட்ல வந்து சர்க்குலர் எலிப்டிக்கல் இருக்கு. ஸோ இப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிங்க. ஃபில்லட்ல போயிட்டு சர்க்குலர் கொடுங்க. ஸோ நமக்கு வந்து ஃபில்லட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சர்க்குலர் ட்ரிம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்குலருக்கும் சர்க்குலர் ட்ரம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒரிஜினல் ப்ரொசீஜர் வந்து ஃபில்லட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஸ்டன்ட் மோட்ல பார்க்கறது வந்து நமக்கு வந்து என்னன்னா சர்க்குலர். இந்த கன்ஸ்டன்ட் மோட் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்றது வந்து அது கன்ஸ்டன்ட் மோட் இல்லை. ஸோ இது வந்து சர்க்குலர் சேம் தான் நம்ம வந்து எலிப்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஸோ எலிப்டிக்கல் ஸோ எனக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபில்லட்ல பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ட்ரூப். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கன்ஸ்டன்ட் இருக்கும், கன்ஸ்டன்ட் இல்லை, அவ்வளோதான். இது வந்துட்டு வித்தியாசமே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், அடுத்த கமெண்ட் வந்து சாம்பர். ஸோ ஃபில்லட் மாதிரி தான் சாம்பரும், சாம்பர் அண்ட் சாம்பர் ஃப்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாம்பர் என்ன பண்ணுறேன்னா ஸோ எனக்கு சாம்பர் ஸோ எனக்கு கன்ஸ்டன்ட் மோட் ஆகுது. ஸோ சாம்பர் ஃப்ரீ. சரி, ஸோ இந்த கன்ஸ்டன்ட் மோட் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம 3D போகும்போது இது எல்லாமே தேவைப்படாது. நம்ம முடிஞ்சளவுக்கு நமக்கு 2Dனால டிஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சிருக்கோம். 3D போகும்போது நமக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாம்பர் அடிக்கிறதுனா அதுல பண்ணிக்கலாம். 3Dல பண்ணிக்கலாம், 2Dல பண்ணிட்டு வரலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதனால வீடியோஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்ன்றதை வந்து சும்மா நம்ம டயலாக் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணும், லெஃப்ட்ல வேணுமா, ரைட்ல வேணுமா, சென்டர்ல வேணுமா, பாட்டம்ல வேணுமா, மிடில் வேணுமா. ஸோ இதான் வந்து டெக்ஸ்ட். ஸோ நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வச்சுருக்கேன். நீங்கள் வேற எதுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து திக்கன். ஸோ ஆஃப்செட் எப்படியோ அதே மாதிரி தான் திக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், திக்கன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த திக்கன்ல பார்த்தீங்கன்னா திக்கன் எஜுக்கு சிங்கிள் செயின் லூப்பு அண்ட் எண்டில் வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா ஓப்பனு ஃபிளாட்டு சர்க்கிள்னு இருக்கு. ஸோ இது எப்படின்னு உங்களா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் ஹேண்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த திக்னஸ் ஏதாச்சும் ஒரு திக்னஸ். ஸோ ஆஃப்செட் டைரக்ஷன் கேட்குது. ஸோ ஆஃப்செட் டைரக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆயிருக்கா, இதான் வந்து ஓப்பன். இதே நெக்ஸ்ட் என்ன சிங்கிள் லேயர் ஃபிளாட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஸோ திக்னஸ் வேல்யூ கேட்குது, திக்னஸ் வேல்யூ கொடுக்குறேன். தென் ஆஃப்செட் டைரக்ஷன் கேட்குது. ஸோ ஆஃப்டர் டைரக்ஷனும் கொடுக்குறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் வந்து ஃபிளாட் ஆகுது. இதான் ஃபிளாட். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி திக்கன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சர்க்குலர். ஸோ பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன், திக்னஸ் வேல்யூ கேட்குது, ஆஃப்செட் டைரக்ஷன் கேட்குது. ஸோ டைரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது சர்க்குலர்னா எண்டில் வந்து சர்க்கிள் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து சர்க்குலர். இது வந்து சிங்கிளுக்கு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் செயினுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். செயின்னாலே டபுள் நமக்கு தெரியும். ஸோ இந்த லைனும் ஈக்குவல் பண்ணிட்டேன். ஸோ திக்கன் ஓப்பன் பண்ணுறேன், செயின். ஸோ ஓப்பன்னா இதே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃப்ளாட் போய்க்கிறேன். ஸோ ஃப்ளாட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணணும். வேல்யூ கொடுப்பேன், ஆஃப்செட் டைரக்ஷன். ஸோ ஆஃப்செட் டைரக்ஷன் ஃப்ளாட்டா, இது ஃப்ளாட். நெக்ஸ்ட் இதே சர்க்கிளுக்கு பார்ப்போம். ஸோ திக்கன் ஓப்பன் பண்ணுறேன், செயின், சர்க்கிள் கிரியேட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் கிரியேட். ஸோ திக்னஸ் கொடுக்குறேன், ஆஃப்செட் டைரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ சர்க்கிள் எண்டில் வந்து நமக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். சேம் கான்செப்ட் தான் லூப்புக்கும்.
ஸோ திக்கன் கொடுக்குங்க. லூப் ஓப்பன் ஏஜ் இதே தான் வரும். ஸோ ஃப்ளாட் கொடுக்குங்க. திக்னஸ் ஆஃப்செட் டைரக்ஷன். ஸோ ஃப்ளாட்டாக நம்ம கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சேம் திக்கன் போகிறேன். லூப் சர்க்குலர் கிளிக் பண்ணுறேன். ஸோ திக்னஸ் வேல்யூ கொடுக்குறேன். ஆஃப்செட் டைரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து எண்டில் இருந்து சர்க்கிள் பண்ணணும். ஸோ இதுதான் திக்கன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.